ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி விரத சாப்பாடு பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி தான். டெய்லியும் சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன், தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் நெய் போட்டாச்சு. இப்போ பட்டை வகை எல்லாத்தையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு, வெங்காயமும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா வெங்காயம் இது பண்ணோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா சுருள வதங்க விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட வேண்டியதான் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா தக்காளி போட்டு, தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு, பாருங்கள், இப்போ தேவையான அளவு மஷ்ரூம் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மஷ்ரூமையும் கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டால் நல்லா குழஞ்சி வரும், உப்பையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மஷ்ரூம்லேயே தண்ணி வரும் பாருங்கள், நல்லா தண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவை கார மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மட்டன் பொடி வாசனைக்கு. பாருங்கள், இதுவே நல்லா சுருள வதக்கணுன்னே நல்லா இதாகிடுச்சு, நல்லா சுண்டி போயிடுச்சு. அந்த தண்ணிலாம் வடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், அரிசி எடுத்துருப்போம்ல, நான் ஒரு டப்பா அரிசி எடுத்துக்கிட்டேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு டப்பா அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் விட்டு நல்லா எடுத்தால், நெய் நம்ம தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் ஊற்றினா உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் முன்னாடியே நெய் நல்லா ஊற்றிட்டேன். 3 விசில் வந்தோடனே நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மஷ்ரூம் பிரியாணி இதுக்கு ரைத்தாவும் வச்சேன், ஆனால் ரைத்தா வீடியோவில் காமிக்கல. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. 3 விசில் தான் விட்டேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு பிரியாணி. காரம் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஐயப்பன் விரத சாப்பாடு இதான் படைக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.